இங்க பாருங்களேங்க, ஊர்லலாம் பாட்டி கதை சொல்லுவாங்கல்ல, அந்த கதை எனக்கு ஞாபகத்துல வந்தது. நானும் உங்களுக்கு சொல்றேன் கேட்குறீங்களா? அ ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு பசங்க இருந்ததாம். அதுல ஒரு பையன் மட்டும் பயங்கரமா சேட்டை செய்வானாங்க. எங்கேயும் அவன வச்சு பார்த்துக்கவே முடியாதாம். அப்ப அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சாம். என்ன செஞ்சிருக்காங்க, "இது பாரு உன் பிள்ளை சேட்டை பண்ணுது, நீ பாரு, நான் பாருன்னு" 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்களாம். அந்த பையனாலேயே தினமும் அவங்க வீட்ல சண்டை வந்துட்டே இருந்ததாங்க. உடனே ஒரு நாள் அந்த பையன் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டானாம். இறங்குனா இறங்கவே மாட்டேன்ட்டானாம். உடனே அப்பா சொல்லியிருக்காரு, "நீ போய் பார்த்துக்கோ" அப்படின்னு. அம்மா சொல்லியிருக்கு, "நீ போய் பார்த்துக்கோ" அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அந்த வழியா ஒரு ஆளு வழிப்போக்கன் வந்திருக்காரு. அவரு கூப்ட்டு, "எதுக்கு நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் தீர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாரி சொன்னாங்களாம், "எங்க வீட்ல ஒரு பையன் இருக்கான். ரொம்ப சேட்டை பண்றான். அவன யார் பார்த்துக்கிறதுன்னா எங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து. அவன் இப்ப எங்க இருக்கான்?" அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மரத்து மேல உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னோனேவும், அவரும் போய் கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அந்த பையன் வரல. உடனே அவர் சொல்லியிருக்காரு, "நான் உங்க 2 பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறேன் கேளுங்க. அவன் மேலேருந்து கீழ விழுந்துட்டான்னா, விழும்போது அம்மான்னு கூப்பிட்டான்னா, நீ போய் காப்பாத்து. அப்பான்னு கூப்பிட்டாருன்னா, நீ போய் காப்பாத்து. அதுதான் உங்களோட பஞ்சாயத்து தீர்ப்பு" அப்படி சொல்லிட்டாராங்க. 2 பேரும் உட்காந்துருந்தாங்களாம் பாருங்க. சாயந்தரம் ஆயிடுச்சாம், பொழுதும் போகுதாம். அந்த பையன் இறங்கவே இல்லையாம். கடைசியில மேலேருந்து கீழ விழும்போது, ஐயையோ! செத்தேன்னு விழுந்தானாங்க. 2 பேருமே யோசிச்சாங்களாம், யார பிடிக்கிறதுன்னு தெரியாம. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் தெரியாம அம்மா பேச்ச கேட்காம, அப்பா பேச்ச கேட்காம எங்கேயாவது போய் விழுந்துருவோம். கண்ணு முன்னாடி தான் இருப்பாங்க. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களால தூக்கவும் முடியாது. அப்படியே தூக்கணும்னு நெனச்சா கூட, அவங்க சூழ்நிலை தடுக்கும் பார்த்தீங்களா? சில பேருக்கு அம்மா, அப்பாவும் இல்லாமலும் போயிடுவாங்க. இருக்கிறவங்களாலயும் காப்பாத்த முடியாது. அப்ப நம்ம யார நோக்கி கூப்பிடணும் தெரியுமாங்க? கர்த்தர நோக்கி தாங்க கூப்பிடணும். அப்படிதாங்க நானும் விழுந்துட்டேன். அப்ப கர்த்தர நோக்கி கூப்பிடும்போது எனக்கு ஒரு பாட்டு வந்தது. கேட்குறீங்களா? தாயை போல மார்போடு அணைத்துக் கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்துக் கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, நண்பனைப் போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைத்தவரே, நண்பனைப் போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைச்சவரே. அப்படி இருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு?